ரைட் கவனிங்க. ரைட் முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்விய பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கனியம் ஆகும்? ரைட், இந்த கனியங்களை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று காவிக்கனியம், மற்றது வந்து எண்ணிக்கனியம். ஏன்னா இதுல காவிக்கனியம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும் அது என்னது. அதாவது பருமனும் திசையும் கொண்டதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், காவிக்கனியம் என்று சொல்லுவோம். அதுக்கு பருமனும் பார்க்க வேணும், திசையும் பார்க்க வேணும். அதுதான் நாங்கள் காவிக்கனியங்கள் என்று சொல்லுவோம். அப்ப அதன்படி பார்த்தால் என்ன, நிறை என்று சொல்லப்படுகிறது விசை, அது வந்து காவிக்கனியம். விசையை பொறுத்த வரைக்கும் பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். நேரம் நாங்கள் பருமன் மட்டும்தான் பார்ப்போம். கதி பருமன், அதாவது தூரம் பருமன். அப்ப அந்த பருமனை பட்டு பார்க்குற இவையெல்லாம் என்னது, எண்ணிக்கணியங்களாக இருக்கும். காவிக்கணியம் நிறை. ஆவே முதலாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. முதலாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். பின்வருவனவற்றில் ஈரியல்பு ஒட்சைட். இந்த மூன்றாம் ஆவர்த்தனத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்சைட்டுக்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து Na2O இருக்குது. என்ன, அடுத்தது MgO மூன்றாம் ஆவர்த்தனத்தில், அடுத்தது Al2O3, அடுத்தது SiO2, அடுத்தது P2O5, அடுத்தது SO3, அடுத்தது Cl2O7. இப்படி மூன்றாம் ஆவர்த்தன ஒட்சைட்டுகள் காணப்படும். இந்த ஒட்சைட்டுகளை இயல்புகள் என்று பார்க்கல நாங்கள் முதலாவது அலுமினியம் ஒட்சைட், இதை நாங்கள் போர்டராக எடுப்போம். இது வந்து ஈரியல்பாக இருக்கும். இந்த ஈரியல்புக்கு இந்த பக்கம் பார்க்கல அமில இயல்பு கூடும், இந்த பக்கம் பார்த்தால் மூல இயல்பு கூடும். அப்ப இந்த பக்கம் பார்க்கல மூல இயல்பு என்று சொன்னால் MgO வந்து மென் மூலமாக இருக்கும், அதாவது மென் காரம் அல்லது மென் மூலம். சோடியம் ஒட்சைட், அதாவது இது வந்து வன் மூலம். சொல்ல சொல்ல அந்த விஷயங்களை நோட் பண்ண வேணும். ஏன்னா SiO2 மென் அமிலம், அதே மாதிரி P2O5 மென் அமிலம், அதே மாதிரி SO3 வன் அமிலம், Cl2O7 அது வன் அமிலமாக இருக்கு. இது வன் அமிலமாக இருக்கும். எல்லாரையும் விட அமிலத்தன்மை கூடினது Cl2O7 ஆக இருக்கும். ஆகவே அதன்படி பார்த்தால் ஈரியல் ஒட்சைட் என்றது என்னது, Al2O3 ஆக இருக்கும். ஈரியல் ஒட்சைட் Al2O3 ஆக இருக்கும். இந்த விஷயங்கள் ஒருக்கா நோட் பண்ணி வைங்க. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது ஒரு ரசாயன மாற்றம் ஆகும்? இந்த மாற்றங்கள்ல ரசாயன மாற்றம், பௌதீக மாற்றம் என்று இருக்குது. ரைட், இதுல பார்த்தோம்னு சொன்னால்
ஏன்னா ரசாயன மாற்றம்ன்றது ஒரு புதிய ஒரு பதார்த்தம் உருவாகிற செயற்பாடை நாங்கள் சொல்லுவோம் ரசாயன மாற்றம் என்று சொல்லுவோம். பௌதீக மாற்றம் என்று சொன்னால் அவரோட பௌதீக நிலை மட்டும்தான் என்ன செய்யும், மாற்றம் அடையும். அதான் நாங்கள் பௌதீக மாற்றம் என்று சொல்லுவோம். அப்ப அதுல ரசாயன மாற்றம் என்று சொல்லிக்கல ஒரு புதிய ஒரு பதார்த்தம். இப்ப பௌதீக மாற்றம் என்று சொல்லிக்கல என்ன ஒன்று இது திண்மம் திரவம் வாயு அந்த மூன்று நிலைகளுக்கு மட்டும் மாறும், அது ஒரே பதார்த்தம். இப்ப உதாரணத்துக்கு பனிக்கட்டி எடுத்தோம் என்று சொன்னால் பனிக்கட்டி வந்து தண்ணி தான் திண்மமா இருக்குது. அது ரசாயன மாற்றத்துக்குள்ளாகி பிறகு திரவம் நீராக வரும். பிறகு அது வந்து ஆவியாகி நீராவியாக வரும். இதெல்லாம் என்னது, பௌதீக மாற்றங்கள். ஒரே ஆள் இருப்பார். அப்ப நீர் ஆவியாதல் என்று சொன்னால் அப்ப தண்ணியா இருந்தது நீர் தான் ஆவியாயிருக்கு, அங்க ஒரு புதிய ஒரு பதார்த்தம் வந்து உருவாக்கப்படையல. அதே மாதிரி மெழுகு உருகுதல். உருகுதல் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரிய வேணும் என்ன, ஒரு அதாவது ஆரம்பத்துல இருந்த மெழுகுதான் நாங்கள் நெருப்பட்டி உருகின உடனேயும் அவர் தான் திருப்பியும் உருகியும் இருக்க போறார். அப்ப நெப்தலின் உருண்டை உருகுதல், அது வந்து இப்ப கற்பூரம் எடுத்தோம்னு சொன்னால் அந்த கற்பூரம் நேரடியாக திண்மமாக இருந்து வாயு நிலைக்கு உருவப்படும். விறகு தகனம் அடைதல், ஆரம்பத்துல விறகு திண்மமா இருக்கும், இப்ப பார்த்தோம்னு சொன்னால் அது நெருப்புக்கு தகனத்துக்குள்ளாகி அது வந்து சாம்பல் ஆயிடும், அது ஒரு வேறொரு பதார்த்தமா ஆயிட்டுது. அப்ப ரசாயன மாற்றம் என்னவாக இருக்கும், விறகு தகனம் அடைதல். மூன்றாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர் வரும். மூன்றாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர் வரும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வி. இந்த பூக்கும் தாவரங்களை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒரு வித்திலை தாவரம், மற்றது இருவித்திலை தாவரம். இந்த ஒரு வித்திலை இருவித்திலை என்று சொல்லிக்க அதுல பேர்லயே இருக்கு, ஒரு வித்துக்களா ஒரு வித்து தாவரங்கள் என்று சொல்லிக்க ஒரு வித்திலையால ஆக்கப்பட்டிருக்கு. இருவித்திலை என்றால் இரண்டு வித்துக்கள், ஒன்று இரண்டுக்கும் மேற்பட்டது. இதுல முதலாவது முப்பாத்து. இந்த ஒரு வித்திலை கொண்ட தாவரங்கள் அதாவது முப்பாத்து கொண்டவையாக இருக்கும், அவற்றினுடைய பூவினுடைய இதழ் முப்பாத்து கொண்டது. அதே மாதிரி அவற்றினுடைய வேரை பார்த்தோம் என்று சொன்னால் நாறு வேர். இலை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சமாந்தரமான நரம்பமைப்பு கொண்ட இலை. ரைட். ஆனால் இருவித்திலை தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றுடைய இதழ் முப்பாத்து அதாவது நாட்பாத்து ஐம்பாத்து கொண்டதாக இருக்கும். அதே அந்த வேர் வந்து ஆணி வேர் காணப்படும். அந்த தண்டு வந்து அதுல இருக்கிற இலை வந்து வளையுறு நரம்பமைப்பு கொண்டது, அது கிளை கொண்டதாக இருக்கும். இது வந்து கிளை அற்றதாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களுடைய முக்கியமான இயல்புகளாக இருக்கும். இப்ப இதுல கேட்கிறார் ஒரு வித்திலை தாவரங்களுடைய இயல்புகள். முப்பாத்து கொண்டது சரி. துணை வளர்ச்சி என்று சொன்னால் இது இந்த ஆண்டு வளையம் என்று சொல்லுவோம். துணை வளர்ச்சி என்று சொல்றது நீங்கள் ஒரு மரத்தை வெட்டிட்டு பார்க்க ரைட், இந்த நடுவுல வளையம் வளையமாக இருக்கும். இந்த ஒரு வித்திலை தாவரம் இப்ப தென்னை இந்த பனை வாழை அப்படியானதுல எடுத்தோம்னால் நடுவுல வெட்டேக்கல அதுல வந்து ஒரு என்ன ஒரு பகுதி ஒரு ஆண்டு வளையம் என்றது தென்பட மாட்டுது. ஆனா இதே மாப்பழா அல்லது வேம்பு அதுகளை பார்த்தோம்னு சொன்னா நடுவுல இப்படி ஒரு ஆண்டு வளையம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் துணை வளர்ச்சி என்று சொல்லுவோம். துணை வளர்ச்சி இது காட்டும், ஒரு வித்திலை காட்ட மாட்டுது. துணை வளர்ச்சி காட்டும் என்றது ஒரு வித்திலை காட்டாது. வளையுறு நரம்பமைப்பு இருவித்திலைக்கு தான் வரும், ஆணிவேரும் இருவித்திலைக்கு தான் வரும். ஒரு வித்திலை தாவரங்கள் என்னவாக இருக்கும், முப்பாத்து கொண்டவையாக இருக்கும். ஆகவே முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த அஞ்சாவது கேள்வியை பாருங்க. இது பேப்பர் கிளாஸ் சொல்ல சொல்ல நோட் பண்ண வேணும். ஒரு H2O ஒட்சிசன் அணுவை சுற்றி இருக்கும் தனித்த இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. ஒரு H2Oவினுடைய முதலாவது நீரினுடைய என்ன அவற்ற கட்டமைப்பு தெரிய வேணும்.
ஒரு லூஜியினுடைய நீர்ல லூஜியினுடைய கட்டமைப்பு தெரிய வேணும். இந்த தனிச்சோடி பிணைப்புச்சோடி என்று இருக்கு. இப்ப நீர்ல இருக்கிற வந்து ஒட்சிசன் அணுவை சுற்றி இருக்கும் தனித்த இலத்திரன் சோடி. இங்க பாருங்க, இலத்திரன் வந்து தனியே தனியே இருக்கிறார். அப்ப பிணைப்புச்சோடி தனிச்சோடி என்று சொல்லிக்கல பாத்தீங்களா சொன்னா, இதுல வந்து பார்த்தோம்னா இதுல 2 பேர் இருக்கிறோம், இதுல 2 பேர் இருக்கிறோம். சோடி என்றால் 2 பேர். அப்ப இதுல இந்த ஒன்று 2 தனியே இருக்குது. அப்ப இது ஒரு சோடி தனித்த இலத்திரன், இது ஒரு சோடி. அப்ப எத்தனை 2 இலத்திரன் சோடிகள் இருக்கு. ரைட், 2 தனித்த இலத்திரன் சோடி எத்தனை 2, பிணைப்பு சோடியும் எத்தனை 2ஆக இருக்கும். தனித்த ஜோடி அல்லது பிணைப்பு ஜோடி என்றாலும் இதுல எத்தனையா இருக்கும். பிணைப்பு ஜோடி என்றது இது, இலத்திரன் தனித்த இலத்திரன் சோடி என்று சொல்றது இது. இப்ப நீரை பொறுத்த வரைக்கும் 2 தனிச்சோடி இலத்திரன் இருக்குது, 2 பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் இருக்குது. ஆகவே 5ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த 6வது கேள்வி. என்ன ஒரு இங்கு காட்டப்பட்டுள்ளது ஒரு தசை இழையம் ஆகும். இந்த தசை இழையத்துல பார்த்தோம் என்று சொன்னால் என்ன, இதுல இதை பொறுத்த வரைக்கும் இனங்காண்றதுக்கு தெரிய வேணும். இதுல இடை புகுந்த வட்டத்தட்டு காணப்படுது. இதை நாங்கள் சொல்லுவோம் இடை புகுந்த வட்டத்தட்டு. இதுல ஒவ்வொரு இடை புகுந்த வட்டத்தட்டுலையும் ஒரு ஒரு கரு இருக்கும். அப்ப அதை கொண்டு நாங்கள் இதை உறுதிப்படுத்தலாம். இது என்னது, இதயத்தசை என்று உறுதிப்படுத்தலாம். இது வந்து இதயத்தசை. அப்ப முதலாவது இதய தசையாக இருந்தால் அது எப்படி இச்சை இன்றி இயங்கும். ஆகவே 6ஆவதுக்கு 4வது ஆன்சர் வரும். அது எப்படி இயங்கும், இச்சை இன்றி இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 6ஆவதுக்கு 4வது ஆன்சர் வரும். வன்கூட்டு தசை இச்சை வழி இயங்கும், ஆனால் வன்கூட்டு தசை கிளை அற்றது. இது எப்படி இதய தசை பார்க்கல தெரியும், இது என்னது கிளை கொண்டதாக இருக்குது. அடுத்தது இலிங்கமில் இனப்பெருக்கத்தில் என்ன, இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா இலிங்க முறை இனப்பெருக்கம், மற்றது இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் இனப்பெருக்கத்தில் அப்ப இலிங்க மில் என்று சொன்னால் இங்க வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இது இலிங்க மில் முறை, மற்றது இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் என்று சொன்னால் இங்க இங்க தாய் தந்தை என்று 2 பேர் தேவையில்லை, இங்க ஒரு அங்கியே காணும். ஆனால் இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கு தாய் தந்தை என்று 2 அங்கிகள் தேவைப்படும். அதே நேரம் இங்க கூடுதலாக இளையுறு பிரிவு தான் நடைபெறும். இங்க ஒடுக்கட் பிரிவு நடைபெறும் இலிங்க முறையில. இங்க புணரிகள் உருவாக்கப்பட மாட்டுது, இங்க புணரிகள் உருவாக்கப்படாது. ஏனென்றால் இங்க தாய்க்களத்தை ஒத்த மகட்களம் தோற்றுவிக்கப்படும். ஆனா இங்க தாய்க்களத்துக்கு வேறுபட்ட மகட்களம் தோற்றுவிக்கப்படும். இலிங்கமில் இனப்பெருக்கத்தில் குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையில் எச்சங்கள் உண்டாகும். ரைட், அது பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு அதாவது இலிங்க மில் முறையில ஒரு குறுகிய காலத்துல கூடுதலான எச்சங்கள் வரும், அந்த கூற்று சரி. ஆனா இங்க குறுகிய காலத்துல அப்படி வராது, இங்க குறுகிய காலம் எடுக்காது, நீண்ட காலம் எடுக்கும். இலிங்க முறை கொஞ்சம் இவரை விட இவருக்கு சரியான டைம் எடுக்கும். ஒடுக்கப்பிரிவு நடைபெறும் இலிங்க மில் முறையில ஒடுக்கப்பிரிவு நடைபெறவே மாட்டுது, ஏனென்றால் அங்க புணரிகளும் உண்டாக மாட்டுது. சூழலுக்கு நன்றாக இசைவாக்கம் அடைந்த புதிய அங்கி உண்டாகும். இந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்தது என்று சொன்னால் புதிய வகையான அங்கி உருவாகுது என்றால் அது இலிங்க முறையில தான் உருவாகும். ஏனென்றால் அங்கதான் என்னது ஒடுக்கப்பிரிவு நடந்து மாறல் நடக்கும். அப்ப அங்கதான் வித்தியாசமான அங்கிகள் வரும். அவை இலிங்க மில் முறையை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையானது வரும். அவை 7ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். ரைட், அடுத்தது 8வது கேள்வி. ஒரு குளத்தின் நீர்மட்டத்தில் 2 மீட்டர் நிலைக்குத்தாக கீழுள்ள ஒரு புள்ளியில், ஒரு குளத்துல
2 மீட்டர் நிலைக்குத்தாக கீழே இருக்கிற ஒரு புள்ளியில வந்து பார்த்தோம்னு சொன்னால் உணர்த்தப்படுகிற அமுக்கம். இந்த புள்ளி எடுத்தோம்னால் இதே இந்த ஏயில வந்து எவ்வளவு அமுக்கம் உணர்த்தப்படும், அதாவது PA கேட்கிற திரவ அமுக்கத்துக்கு சமன்பாடு H ரோ G. அப்ப உயரம் உங்களுக்கு தெரிய வேணும் 2 மீட்டர். அதுல நீர் இருக்குது 1000, அதன் அடர்த்தி. அதுல புவியீர் பார்முடுகள் 10. அப்ப நாங்கள் அதன்படி பெருக்கி எடுத்தோம்னால் 20,000 பஸ்கால் என்று வரும். இது நேரடி கேள்வி. 20,000 பஸ்கால் என்று வரும். அவை 8வதுக்கு 4வது ஆன்சர் வரும். 8வதுக்கு 4வது ஆன்சர் வரும். எட்டாவதுக்கு 4வது ஆன்சர் வரும். அடுத்த 9வது கேள்வியை பாருங்க. 9வது, ஒரு ஒளித்தொகுப்பு தொடர்பான கூற்றுக்களில் பொய்யான. இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை என வாசிக்கைகளே நோவலா பிடிச்சு கொள்ளலாம். என ஒளித்தொகுப்பில் செயற்கையாக நடைபெறத்தக்கதான். இந்த ஒளித்தொகுப்பை நாங்கள் எப்பவும் செயற்கையாக செய்ய முடியாது. அது சூரிய ஒளியினால் தான் மேற்கொள்ள முடியும். அவை பொய்யான, அதாவது இது வந்து பிழை. என செயற்கையாக இல்லை, ஒளித்தொகுப்பு எப்பயும் இயற்கையாகத்தான் மேற்கொள்ள முடியும். ரைட். ஏனென்றால் பச்சை தாவரங்கள்ல வந்து வார அந்த ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இயற்கையானதாக நடைபெறும். இப்போ ஒளிச்சக்தி இங்கே ரசாயன சக்தியா மாற்றப்படும், அது சரி. உணவு வந்து துவக்கப்படுவது என்றால் ரசாயன சக்தியாக மாற்றப்படும். ஒளித்தொகுப்பில் ஒரு விளைபொருளாக ஒட்சிசன் வாயு உற்பத்தி செய்யப்படும். ஒளித்தொகுப்பு என்று சொன்னால் கார்பனீரொட்சைட், சக நீராவி, சூரிய ஒளி பச்சையம், அங்க குளுக்கோஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்சிசன் பக்க விளைபொருளாகவும் தோற்றுவிக்கப்படும். இதுல வந்து இது பிரதான விளைபொருளாகவும் இது வந்து பக்க விளைபொருளாகவும் தோற்றுவிக்கப்படும். அப்ப இதுல ஒட்சிசன் வாயு உருவாக்கப்படும். சரி. ஒளித்தொகுப்பில் உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோஸ் இலைகளில் மாப்பொருளாக தற்காலிகமாக தேக்கி வைக்கப்படும். இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஒளித்தொகுப்புல உருவாக்கப்படுகிற இந்த குளுக்கோஸ் சுக்ரோஸ் வடிவத்துல கொண்டு போய் மாப்பொருளாக இலைகள்ல சேமிக்கப்படும். பந்த கூற்றும் சரி. அவை பிழையானது முதலாவதாக இருக்கும். ஒளித்தொகுப்பு செயற்கையாக நடைபெற மாட்டது, இயற்கையாகத்தான் நடைபெறும். ஒரு மாணவன் செய்துள்ள 10வது கேள்வியை பாருங்க. ஒரு மாணவன் செய்துள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. என்னவாம்? கொதிநீராவி காட்சி வடித்தலை பயன்படுத்தி ஒரு கருவா இலையில இருந்து கருவாய் எண்ணெய், ஒரு கருவாய் இலையிலிருந்து என்னது கருவாய் எண்ணெய் பிரித்தெடுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் பகுதிவட காட்சி வடித்தலை பயன்படுத்தி பண்படுத்தா எண்ணெயிலிருந்து பெட்ரோலை பெறலாம். எளிய காட்சி வடித்தலை பயன்படுத்தி கிணற்று நீரிலிருந்து காட்சி வடித்த நீரை பெறலாம். அப்ப இந்த காட்சி வடித்தல்ல பிரதானமாக 3 முறைகள் இருக்குது. அதுல கொதிநீராவி காட்சி வடித்தல பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிய வேணும். இந்த தாவர எண்ணெய்களை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது சாரா எண்ணெய் பிரித்தெடுப்புக்காக. அப்ப கருவாயிலிருந்து கருவா எண்ணெய் அது சரி. ஒரு கொதிநீராவி காட்சி வடித்தல். பகுதிவட காட்சி வடித்தல் என்று சொன்னால் அங்க ஒடுங்கல் அரண் கோபுரம் இப்படி இருக்கும். ஒடுங்கல் அரண் கோபுரம் என்று சொல்லுவோம். இந்த ஒடுங்கல் அரண் கோபுரத்துல அதான் பண்படுத்தா எண்ணெயை போட்டோம்னால் இதுல நாங்கள் பண்படுத்தா எண்ணெயை விடுவோம். இந்த ஒடுங்கல் அரண் கோபுரத்துல முதலாவதாக LP வாயு, பிறகு பெட்ரோல், மண்ணெண்ணெய் அப்படியெல்லாம் பிரிஞ்சு கடைசியாக தார் வந்து இறுதி விளைவாக வரும். இறுதி விளைவாக தார் வந்து பெறப்படும். அப்ப இதுல இந்த முதலாவது நாங்கள் இங்க போடுறதார் மசக எண்ணெய் அல்லது பண்படுத்தா எண்ணெயை தான் இந்த உபகரணத்துக்கு விடுவோம்.
இப்போ இதுல இருந்து முதலாவது என்ன பிரிஞ்சு வரும்? எல்பி வாயு அப்படி இப்படி பிரிஞ்சு கடைசி தார் வரும். அப்ப பண்படுத்தா பகுதிப்பட காட்சிப்படுத்தலை பயன்படுத்தி அதுல இருந்து பெட்ரோலை பெறலாம், அதுக்கும் சரி. எளிய காட்சிப்படுத்தல்ன்றது சாதாரணமாக இலிப்பினிக்கோ ஒடுக்கிய பயன்படுத்தி நாங்கள் ஆய்வு கூடத்தில் இப்போ வீட்டில் இருக்கிற கிணற்று நீர் எடுத்து அந்த நீரில் இருந்து என்ன உப்பு வந்து படிய செய்து அதுல இருந்து சுத்தமான நீரை பெறுறது தான் காட்சிப்படுத்த நீர். இந்த கூற்றும் சரி. அவை 10வதுக்கு 4வது ஆன்சர் வரும். 10வதுக்கு 4வது ஆன்சர் வரும். அடுத்த 11வது கேள்வியை பாருங்க. இதுல சொல்லைக்குள்ள அந்த இதுகளை நோட் பண்ண வேணும். அடுத்த 11வது கேள்வியை பாருங்க. பதினோராவது கேள்வி. ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். ஒரு குறித்த மூலகத்தினுடைய 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இதுல பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றவையாகவும் உள்ளன. அடுத்த நீரில் கரையாத அதேவேளை கார்பன் சல்பைட்டு கரைப்பானில் மிகவும் கரைகின்றது. வளியில் நீல சுவாலையுடன் எரிகின்றது. இப்ப இதுல எங்களுக்கு ஏதாவது ஒன்று அதுல ஒரு விசேட இயல்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். பளிங்கு பளிங்கற்றதா இருக்கும்னா கார்பனும் இருக்கும் கந்தகமும் இருக்கும். ஆனா வளியில நீல நிற சுவாலை, இந்த நீல நிற சுவாலையில் எரிகிறதார் கந்தகம், பொன்மஞ்சள் நிற சுவாலையில் எரிகிறது சோடியம், நீல நிற சுவாலையில் எரிகிறதார் கந்தகம். இந்த நீரில் கரையாத அதேவேளை கார்பன் இருசல்பைட்டு CS2ல கரையும், அது இது கந்தகமாக இருக்கும். இருசல்பைட்டில கரைகிறதார் கந்தகம். ஆவே வளியில நீல நிற சுவாலை அதன்படி பார்க்கல 11வதுக்கு 4வது ஆன்சர் வரும். 11வதுக்கு 4வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்த 12வது கேள்வியை பாருங்க. ரைட். 12வது கேள்வி. தொடுகையில் இருக்கும் கரடான மேற்பரப்பை கொண்ட இரு பொருட்களுக்கிடையே உள்ள எல்லை உராய்வு விசை. என்ன சொல்றார்? தொடுகையில இருக்கிற கரடான மேற்பரப்பு இருக்கும் ஒரு கரடான மேற்பரப்பை கொண்டு இரண்டு பொருட்களுக்கு இடையில, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மேசைக்கு மேல ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. இதுல எல்லை உராய்வு விசை. இந்த எல்லை உராய்வு விசை, உராய்வு விசைகள்ல 3 வகையான விசைகள் இருக்குது. நிலையியல் உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசை. இதுல இந்த எல்லை உராய்வு விசையை பற்றி பார்த்தோம் என்று சொன்னா இந்த எல்லை உராய்வு விசை 2 காரணிகள்ல தங்கி இருக்கும். எப்சமன் மியூ ஆர் என்று சொல்லுவோம். எப்சமன் மியூ ஆர். இது ஒன்று வந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்ன? இந்த தொடு மேற்பரப்பினுடைய தன்மை, அதாவது கரடு முரடா இருக்குதா அல்லது ஒப்பமானதாக இருக்குதா, முதலாவது தொடு மேற்பரப்பின் தன்மை. ரெண்டாவது வந்து பார்த்தோம் என்றால் செவ்வன் மருதாக்கம். ரெண்டாவது என்னத்துல தங்கி இருக்கும் என்றால் செவ்வன் மருதாக்கத்துல தங்கி இருக்கும். செவ்வன் மருதாக்கம் என்றது நிறைக்கு வந்து சமனானது. செவ்வன் மருதாக்கம் என்றது நிறைக்கு சமனானதாக இருக்கும். அப்ப தொடு மேற்பரப்புகளின் பரப்பளவை சார்ந்திருக்கின்றது. செவ்வன் மருதாக்கத்தையும் தொடுகையிலும் மேற்பரப்புகளின் இயல்பையும் சார்ந்திருக்கிறது. பரப்பளவுல தங்கி இருக்க மாட்டது. பரப்பளவுல தங்கி இருக்காது. மேற்பரப்பினுடைய இயல்புல தான் தங்கி இருக்குமோ ஒழிய பரப்பளவுல தங்கி இருக்காது. செவ்வன் மருதாக்கத்தையும் தொடு மேற்பரப்பின் இயல்பையும் தங்கி இருக்கும். ஆவை இரண்டாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று சரி. இந்த பரப்பளவண்டு வந்தால் அந்த ஆன்சர் வரமாட்டுது, அதை கவனிக்க வேணும். இது தொடு மேற்பரப்பின் இயல்புலையும் செவ்வன் மருதாக்கத்திலையும் தான் தங்கி இருக்கும். அப்ப அதன்படி பார்த்தால் 12வதுக்கு 2வது ஆன்சர் வரும். 12வதுக்கு 2வது ஆன்சர் வரும்.
அப்ப ரெண்டு காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று தொடுமீட்பரப்பினுடைய தன்மை அல்லது இயல்பென்று சொல்லலாம். அடுத்தது செவ்வன் மருதாக்கத்திலையும் தங்கி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் என்றால் செவ்வன் மருதாக்கத்திலையும் தங்கி இருக்கு. அடுத்தது 13வது கேள்வி. இதெல்லாம் 10ஆம் ஆண்டு பேசிக் தானே. 13வது கேள்வி. பதிமூன்றாவது கேள்வியை பாருங்க. சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் புவியின் மேற்பரப்பில் உள்ள அந்த பெருமானத்தின் ஆறில் ஒன்று ஆகும். ரைட். இந்த சந்திரன் மேற்பரப்பில் இருக்கிற புவியீர்ப்பு விசை எங்கட பூமியின் புவியீர்ப்பு விசையில 1/6. அப்ப புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -20 60 கிலோகிராம் திணிவுள்ள பயணியின் நிறை சந்திரன் மேற்பரப்புல கேட்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, முதலாவது சந்திரன் இப்ப நிறை என்று சொன்னால் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள் W = m × g. இதே நிறை திணிவு சந்திரன்ல. அப்ப திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள்ல எத்தனை பங்காம்? 1/6 பங்கு. இதை நாங்கள் புவியீர்ப்பு ஆர்முடுகளை 1/6ஆல பிரிக்க வேண்டும். அப்ப அந்த நபருடைய நிறை திணிவு தெரியும் 60 கிலோகிராம், புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10, அதுல 1/6 பங்கு. அப்ப பிரிச்செடுத்தவென்றால் இது இதால வெட்டுப்படும். 60 6ஆல 60 வச்சால் 10 10 100 நியூட்டனாக இருக்கும். என்ன? அப்ப சந்திரன் மேற்பரப்புல இந்த புவியீர்ப்பு விசையில 1/6 பங்கு. இப்ப எத்தனையாக இருக்கும்? 100 நியூட்டனாக இருக்கும். 13வதுக்கு 3வது ஆன்சர். 13வதுக்கு 3வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்தது பாருங்க, 14வது கேள்வி. என்ன? மூல் பின்னம். இதுல எத்தனையோ கேள்விகள் செய்த நாங்கள். பாருங்க, மூல் பின்னம். பாருங்க, NaOH மூல் பின்னம் 10 மூல்கள் நீரில் NaOH மூல் பின்னம் கேட்கிறார். அப்ப 10 மூல் நீரில தந்திருக்கிறார். 10 மூல் NaOH 2 மூல் கரைக்கும் போது NaOH மூல் பின்னம். அப்ப NaOH மூல் பின்னம் சமன் என மொத்த மூலின் மேல் NaOH மூல். மொத்த மூலின் மேல் NaOH மூல். மொத்த மூல் நீரினுடைய மூல் வந்து 10. அதே மாதிரி NaOH மூல் வந்து 2. அப்ப 10ம் 2ம் 12ஆக இருக்கும். அதுல NaOH மூல் எத்தனை? 2ஆக இருக்கும். இனி இந்த மூல் பின்னத்தை சுருக்கினால் 1/6 வரும். அப்ப NaOH மூல் பின்னம் என்னவாக இருக்கும்? 1/6ஆக இருக்கும். 2வது ஆன்சர் வரும். மொத்த மூல் அதன் மேல் அந்த குறிப்பிட்ட அந்த பதார்த்தத்தின் மூலாக இருக்கும். மொத்த மூல் அதன் மேல் குறிப்பிட்ட அந்த பதார்த்தத்தின் மூலாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. பதினஞ்சாவது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் A கருதுக.
இதுக்கு ஒரு பக்கம் 15 நியூட்டன், மற்ற பக்கம் எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப ரெண்டு கிடை விசை. ஆனால் பொருள் எக்ஸின் திசையில 10 நியூட்டன் விளையுள். இந்த பக்கம் 10 நியூட்டன் வந்து விளையுளாக வந்திருக்கு. அப்ப இது 15 இருக்கைகள இந்த எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்கிறார். இப்ப விளையுள் விசை இந்த பக்கம் தான் வருகிறது. அப்ப எதிரெதிர் விசைகள் கழிபட வேணும். அப்ப இவர் எத்தனையாக இருக்க வேணும்? 10 விளைவுல இந்த பக்கம் வருதுன்னா இவரையும் விட 10 மடங்கு இவர் 10 பிளஸ் 10 இவர் கூடவா இருந்திருப்பார். அப்ப இவர் எத்தனையா இருந்திருப்பார்? 25 நியூட்டனாக இருந்திருக்கும். அப்படி என்றால் தான் எதிரெதிர் திசை 25ல இருந்து 15 கழிச்சால் 10 நியூட்டன் மற்ற திசைக்கு வந்திருக்கும். ரைட்? அப்ப எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவாக இருந்திருக்கும்? 25 நியூட்டனாக இருந்திருக்கும். எக்ஸினுடைய பெருமானம் 25 நியூட்டனாக இருந்திருக்கும். அடுத்த 16வது கேள்வியை பாருங்க. 16வது கேள்வி. ரைட்? இதுக்கு வரைவு கீற வேணும். இப்படியான கேள்விகள் 30 தொடக்கம் 40 வரும். இதுக்கு நாங்கள் வரைவுகள் கீற வேணும். ரைட்? ஒரு குறித்த ஒரு தானத்தில் இருந்து ஒரு நேர்கோட்டு பாதை வழியே ஒரு பிள்ளையினுடைய இயக்கம் பற்றிய வரைவுகள் தரப்பட்டுள்ளன. அப்ப ஒரு இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவு தரப்பட்டிருக்கு. ஒரு இடப்பெயர்ச்சி எக்ஸ் YH இடப்பெயர்ச்சியும் XH நேரமும் அதற்கான வரைவு தரப்பட்டிருக்குது. இடப்பெயர்ச்சி 0 என்றால் 0. பிறகு நேரம் பாருங்க அப்படியே வர வர என்ன 1 2 3 மூன்றாவது இதுக்கு வரைக்கும் என்ன 6க்கு வந்துட்டு இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி 6க்கு வந்து கொஞ்ச நேரம் இந்த 6லயே இருக்குது. 3 தொடக்கம் 5வது செகண்ட் வரைக்கும் 6. பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? 8க்கு போகுது. ரைட்? பிறகு 8ல போய் அதே நேரம் 8லயும் இப்படி மாறாமல் இருக்குது இடப்பெயர்ச்சி. ரைட்? 8 மீட்டருக்கு போறேன். பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன 8 மீட்டர்ல 2 செகண்ட் அப்படி மாறாமல் இருந்து திருப்பி அப்படியே படிப்படியாக நேரத்தோட குறைவடை. இப்படித்தான் இந்த வரைவு வருது. ரைட்? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 6வது மீட்டர்ல கொஞ்ச நேரம் நிக்கிறார். பிறகு 8 மீட்டர் இன்னும் ஒரு 2 மீட்டர் கூட நகர்ந்து 8 மீட்டர்ல ஒரு 2 நிமிஷம் நிக்கிறார். 2 நிமிடம் 2 செகண்ட். முதலாவது கேள்வி, முதல் 3 செகண்டில் பொய்யான கூற்று தான் கேட்டது. முதல் 3 செகண்டில் பிள்ளையினுடைய ஒரு 3 செகண்டில் பிள்ளைகள் ஒரு சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளதாம். பாருங்க, சீரான வேகம்ன்றது இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் முதல் 3 செகண்ட்ல. இடப்பெயர்ச்சி 6, அது 3, இது சரியாக வந்திருக்கேன். ஒரு சீரான வேகம் என்று சொல்லிக்கல ஒவ்வொரு செகண்டுக்கும் 2, பிறகு அடுத்தது 4, அடுத்தது 6 வந்திருக்கு. இப்ப இந்த வரைவு படித்திறன் வந்து சீரான வேகத்தை குறிக்கும். அந்த கூற்று சரி. பிள்ளை ஓய்வில் இருந்த நேரம் 5 செகண்ட்கள். ஓ, அந்த கூற்றும் சரியானது. ஏன் இதுல பார்த்தோம்னு சொன்னால் 3ல இருந்து 5 செகண்ட். இதுல 3 செகண்ட் ஓய்வுல இருக்கிறார். அடுத்த 2 செகண்ட் ஓய்வுல இருக்கிறார். ஏன் அங்க இடப்பெயர்ச்சி இதுல மாற்றம் அடையல. இடப்பெயர்ச்சி மாறாட்டி இப்ப ஒரு நபர் இப்படி போறார், நடக்கிறார், நடந்து ஒரு கொஞ்ச நேரம் அதுல அப்படியே நிக்கிறார். அப்ப நின்றால் அது என்னது? ஓய்வு. அப்ப முதல் இதுல ஒரு 3 செகண்ட் நிக்கிறார், இதுல ஒரு 2 செகண்ட் நிக்கிறார். அப்ப மொத்தம் 5 செகண்ட்கள். அந்த கூற்றும் சரியான. பிள்ளை மறுபடியும் தொடக்க தானத்திற்கு வந்துள்ளது. ஓ, பிறகு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி 0க்கு வந்திருக்கு. அப்படியே மேல போனது திருப்பி என்ன செய்யுது? குறையுது. இப்படி ஒரு வரைவு வந்து கீறவேடு. அப்ப இந்த இது என்னத்தை குறிக்குது? மீண்டும் அதே தானத்துக்கு போகுது. அப்ப பிள்ளை பிறகு என்ன செய்யிருக்கு? மீண்டும் அந்த தானத்துக்கு போயிருக்கு. தொடக்க தானத்துக்கே போயிருக்குது. அப்ப அந்த கூற்றும் சரி. பிள்ளையின் இயக்க மொத்த தூரம் 16 மீட்டர். மொத்தமாக பிள்ளை இயங்கிய தூரம் 16 மீட்டரா. ரைட்? அப்ப
இதுல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தமான தூரம் கேட்டிருக்கிறார். மொத்த தூரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரைட் இதுல ம் ஓகே, மொத்த தூரமும் 16 மீட்டர். இப்ப இதுல பார்த்தோம் என்றால் பார்ப்போம். இதுல இந்த இரண்டாவது கூற்று இருந்த ஓய்வுல இருந்த மொத்த நேரம் வந்து தந்திருக்கிறார் என்னதாம் 5 செகண்ட். அதுல ஓய்வுல இருக்கைக்குள்ள ரைட் அந்த கூற்றுக்கு முதல் இந்த 16 மீட்டரை பார்ப்போம். இப்ப தூரம் என்று சொல்றது அது வந்து போற திசையிலேயோ அங்க போறது இல்லை. இப்ப முதல் வந்து அது பிள்ளை வந்து மேக்சிமம் பார்த்தோம்னு சொன்னா 8 மீட்டர் வரைக்கும் போகுது. திருப்பி 8 மீட்டர் பின்னுக்குன்னு நடக்குது. முதல் 8 மீட்டர் போய் திருப்பியும் 8 மீட்டர் நடக்குது. அப்ப 16 மீட்டர் தூரம் சரி. ஆனால் இந்த பிள்ளை ஓய்வில் இருந்த மொத்த நேரம் ரைட் இந்த பிள்ளை வந்து ஓய்வுல இருந்த மொத்த நேரம் வந்து பார்த்தோம்னால் இது இப்ப ஒரே இதுல இடப்பெயர்ச்சியில நிக்கல. இப்ப இதுல வந்து 3 மீட்டர் நிக்குது. இந்த வரைவின் படி பார்க்கல இந்த 6வது செகண்ட்ல அது 2 மீட்டருக்கு, அதாவது 2 மீட்டர் கூடுது. இந்த 5ல இருந்து 6வது மீட்டர் கேப்ல இது 8 மீட்டருக்கு வருது. ரைட் 5ல இருந்து 6வது இந்த இடைவெளியில தான் பார்த்தோம்னால் 8 மீட்டருக்கு வருது. ரைட் இந்த வரைப நாங்கள் கூறினவென்றால் ரைட் இதுல சரியாக 6 மீட்டருக்கு வந்து வந்தது 3வது செகண்ட். திருப்பி வந்து பார்த்தோம்னால் 5வது செகண்ட் வரைக்கும் அந்த 6 மீட்டர்லயே நிக்குது. இதான் 6 மீட்டருக்குரிய வரைவு. பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் 6வது இதுல 8 மீட்டருக்கு போகுது. சரியோ, 6வது செகண்ட்ல அவருடைய இடப்பெயர்ச்சி 8 மீட்டராக இருக்கும். இந்த இடப்பெயர்ச்சி இது 8 மீட்டர், இது இடப்பெயர்ச்சி, இது நேரம். இந்த 6வது இதுல வந்து அவர் இடப்பெயர்ச்சி 8க்கு வரும். பிறகு 7வதுலையும் 8ல நிற்கும். ரைட் 7வதுலையும் 8ல நிற்கும். பிறகு 8வது செகண்டுக்கு குறைஞ்சு கொண்டு வருது. 8வது செகண்டுக்கு இப்படி படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப இதுல இந்த இந்த நேர இடைவெளி ரைட் இப்ப இதுல முதல் 3, அடுத்தது வந்து நாங்கள் 2 தான் எடுப்போம். இது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஓப்பன் கொடுத்தது இந்த கேள்வியில சிக்கல் தன்மை இருந்தனால. ரைட் அப்ப இந்த கேப்ல வந்து நாங்கள் ஓய்வு எடுக்கிறது இல்லை. ரைட் அப்ப ஏனென்று சொன்னால் இந்த இதுல வந்து அடுத்தது 2வது இதுல இருந்து இதுவரைக்கும் என்ன நடக்குது என்று சொன்னால் முதல் 1, 2, 3 செகண்ட் வரும். பிறகு அடுத்த இந்த நேர இடைவெளியில ரைட் அவர் என்ன நடக்கிறார், அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு அடுத்ததுல தான் என்ன அங்கால வரும். அதன்படி பார்க்கல நாங்கள் பிழையானது கூற்று என இதுக்கு 2வது ஆன்சர் கொடுப்போம். அதுல நாங்கள் 5 செகண்ட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குள்ளே, அதாவது 5 செகண்ட்ன்றது வந்து ஒரே நேரம் மொத்த நேரத்துல சொல்றார். இதுல முதல் வந்து அடைகிறார், இதுல 3 செகண்ட் ஓய்வுல இருக்கிறார். அடுத்ததுல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 7வது இந்த 5ல இருந்து 6வது செகண்ட் நேர இடைவெளியில 8 மீட்டருக்கு போயிட்டார். ரைட் அதுக்கு பிறகுதான் அதுல ஒரு செகண்ட் இங்க நிக்கிறார். பிறகு வந்து ஓய்வுக்கு வார. அப்ப மொத்தம் 4 செகண்டாக இருக்கு. ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு மூலகம் எம்மின் கார்பனேட்டினுடைய ரசாயன சூத்திரம் M2CO3. ரைட் அப்ப M2CO3 என்றதுல இருந்து உங்களுக்கு கார்பனேட்டினுடைய ரசாயன சூத்திரம் தெரியும். M2CO3 என்றால் CO3 2- கார்பனேட்டின் வலுவளவு தெரிய வேணும். அதன் வலுவளவு எத்தனை 2. ரைட் அப்ப அவற்றை வலுவளவு 2ஆக இருந்தால் எம்மினுடைய வலுவளவை கண்டுபிடிக்கலாம். இப்ப M2CO3 M2CO3 என்று சொல்லிக்கல இந்த 2 இங்க வந்திருக்குது. எம்முக்குரிய வலுவளவு வந்து 1ஆக இருந்திருக்கு. ஏன் அதான் அப்படியே CO3 என்று வந்திருக்கு. அப்ப எம்மினுடைய வலுவளவு 1, அது இங்க மாறி மாறி வரும் வலுவளவுகள் நாங்கள் ரசாயன சூத்திரம் எழுதிக்கல M2CO3. அப்ப எம்மினுடைய வலுவளவு 1. அப்ப எம்மின் குளோரைட்டின் ரசாயன சூத்திரம் எப்படி வரப்போகுது, M
உண்டு. குளோரினும் வலுவளவு உண்டு. அப்ப MCl என்று வரும். MCl என்று வரும். அதன்படி பார்த்தால் 17ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். அதன்படி பார்க்கும்போது 17ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். ரைட், அடுத்த 18ஆவது. இது உங்களுக்கு தெரியும். ஒரு பூவுல வந்து ஆணகம் பெண்ணகம் என்று இருக்குது. ஏன்னா ஆணகம் என்று சொல்லிக்கல. ஏன்னா அதுல இருக்கிற இலையும் நாங்கள் கேசரம் அந்த மகரந்த கூடையும் சேர்த்து நாங்கள் ஆணகம் என்று சொல்லுவோம். பெண்ணகம் என்றால் குறி தம்பம் சூலகம். ஏன்னா இது குறி, இது தம்பம், இது வந்து சூலகம். இந்த 3 பகுதிகளும் வந்து பெண்ணகத்துக்குரியது. இதுல ஒரு இலை மற்றது மகரந்த கூடு, இது வந்து ஆணகத்துக்குரிய பகுதி, இது பெண்ணகத்துக்குரிய பகுதி. அப்ப ஒரு பூவினுடைய ஒரு நெடுக்குவெட்டு முகம் தரப்பட்டிருக்குது. ஆணகம் பெண்ணகம் ரெண்டுக்குரிய பகுதிகள் கெடுக்கப்பட்டிருக்குது. ஆணகம் என்று சொல்லப்படுகிறது என பி அல்லது சியில ஒன்றாக இருக்க வேணும். பெண்ணகம் AED ஆக இருக்க வேணும். அப்ப முதலாவது பெண்ணகத்துக்குரிய பகுதி, பெண்ணகத்துக்குரிய பகுதின்ற A அல்லது ED ஆக இருக்க வேணும். அப்ப சி இருக்கிற ஆன்சர் வராது. அடுத்தது என்ன, பி இருக்கிற ஆன்சரும் வராது. அப்ப 2ஆவதும் 4ஆவதும் தட்டுப்பட்டுரும். அடுத்தது ஏ வந்து பெண்ணகம் ஆக இருந்தால் சி வந்து ஆணவமாக இருக்கும். அவை முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த இ என்றது பெண்ணகம் பெண்ணகத்துக்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ 18க்கு முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த 20ஆவது கேள்வியை பாருங்க. ஒரு அமானியின் தோளில் உலர்ந்திருக்கும் அதேவேளை முழங்காலிலும் முழங்கையிலும் இன்னும் கொப்புளங்கள் இருக்குதாம். அதாவது உலர்ந்த தோல். அவளுடைய கண்ணில் பீட்டோ புள்ளி, இந்த பீட்டோ புள்ளி கண் சம்பந்தமாக வந்தால் அது விட்டமின் ஏ. ஏன்னா கண் சம்பந்தமான ஒரு கூற்று வருது என்றால் அது விட்டமின் ஏ ஆக இருக்கும். அப்ப அவர் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு என்னவாக இருந்திருக்கலாம்? விட்டமின் ஏ ஆக இருந்திருக்கும். ஆகவே 19க்கு முதலாவது ஆன்சர். அடுத்த 20ஆவது கேள்வியை பாருங்க. 20ஆவது என்னவாம், ஒரு ஒரு களத்தின் மூலம் வழங்கப்படும் மின்னோட்டம். என இதுல முதலாவது மின்னோட்டம் நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மொத்த விளைவுளான தடை காண வேண்டும். அப்ப இங்க 2 தடைகள் இங்க சமாந்தரமாக இருக்குது, 18 18. அப்ப இந்த 18க்கும் 18க்கும் போமசி எத்தனை? 18 தான். ரைட், இது MCQ மெத்தட். அப்ப 18க்கும் 18க்கும் முதல் போமசி பார்ப்பீங்க 18. 18க்குள்ள 18 எத்தனை முறை? உண்டு. இந்த 18 எத்தனை முறை? உண்டு. 18க்குள்ள 18 உண்டு, இவரும் உண்டு. ஒன்றும் ஒன்றும் கூட்டினால் 2. 18 அப்ப 2ஆல பிரிச்சால் 9 ஓம் என்று வரும். 18 2ஆல பிரிச்சால் விளைவுளாக 9 ஓம். அப்ப கேட்டது மின்னோட்டம். அப்ப ஓமின் விதி V = I × R. இந்த பெற்றின் வோல்டேஜ் தெரியும், 6 வோல்டேஜ். மின்னோட்டம் தெரியாது, தடை 9. அப்ப மின்னோட்டத்தை நாங்கள் கொண்டால் 6/9. என்ன, மொத்த வோல்டேஜ் 6, அதன் தடை 9, 6/9. அப்ப இதை பிரிச்சோம் என்று சொன்னால் 3ஆல பிரிச்சால் 2/3 ஆக இருக்கு. 2/3. அதன்படி பார்த்தால் 20ஆவதுக்கு 2ஆவது ஆன்சர். 20ஆவதுக்கு 2ஆவது ஆன்சர். ரைட், 20ஆவதுக்கு 2ஆவது ஆன்சர். ரைட், அது செய்யாட்டி அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.